வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மாம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்லா காரசாரமான மட்டன் குழம்பு தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு நீங்கள் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ஒன்ஸ் மட்டன் குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கூடவே ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு 10 பல் பூண்டு 4 துண்டு இஞ்சி ஆட் பண்ணி இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே ½ கேஜ் மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆன பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பெருசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இதனோட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு நம்ம அரைப்போம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அண்ட் வரமிளகாய். இப்போ நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாயை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ நல்லா ரெட்டாக சூப்பராக வரும் கன்சிஸ்டன்சி. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற விட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. இது மாதிரி மைய அரைச்சி ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு மட்டன் ஆல்ரெடி ஒரு 5 to 6 விசில் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு வேக வச்சுருந்த மட்டனை ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு குக்கரில் நல்லா வெந்து வந்திருக்கு மட்டன். இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு ஆட் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம மட்டன் வேக வச்சுருந்த தண்ணியை தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். அந்த மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக கிடைக்கும். கூடவே ஒரு ½ ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 to 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட டேஸ்ட் மட்டனில் நல்லா இறங்கும். ஸோ உங்களுக்கு கிரேவியோட குழம்போட கன்சிஸ்டன்சியும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக வரும். அப்பப்போ இது மாதிரி மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த பேஸ்ட் ரொம்பவே ஒரு டேஸ்டான ஒரு இருக்கும். இந்த நீங்கள் மட்டன் குழம்போடு ஆட் பண்ணும்போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 முந்திரி, ஒரு 1 to 2 ஸ்பூன் கசகசா, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கூடவே கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா ஆற விட்டுட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ஸோ உங்கள் கிரேவி நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயோட மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் முந்திரி தேங்காய் எல்லாமே இருக்குது இல்லைங்களா, ப்ளஸ் கசகசா. ஸோ அந்த கசகசா ஆட் பண்ணும்போது அந்த குழம்போட வாசமும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்க, இந்த மட்டன் வேக வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தேங்காயோட மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கி நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மட்டன் குழம்பு நீங்கள் பண்ணும்போதே
நல்லா கம 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 கமன்னு வாசமோட சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் உங்கள் மட்டன் குழம்பு ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், இது நீங்கள் சாதத்தோடு மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸோ அட்டகாசமாக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.